சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு அர்த்தநாரி அவர்கள் ஏற்பாட்டில் வாக்கு திருட்டை அமலப்படுத்துவதற்கான கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கையெழுத்து இயக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கையொப்பமிட இருக்கிறார்கள். வாக்குகளை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த அடிப்படையில் வாக்கு திருடர்களை அம்பலப்படுத்துவதற்காகவும் பிஜேபி ஆட்சியாளர்களும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து எப்படியெல்லாம் இந்த வாக்கு திருட்டை நடத்தியிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இங்கே எடுத்து பேசியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதை கையெழுத்து இயக்கம் இங்கே தொடங்கி வைக்க இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு, எல்லோருக்கும் சமமான வாக்கு என்பதை அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் என்னுடைய வாக்கை இன்னொருவர் போடுவதற்கு எப்படி அனுமதிக்க முடியும்? இதுதான் ஜனநாயகமா? எங்களுடைய வாக்குகளை திருடுவதற்கு இவர்கள் யார்? குறுக்கு வழியில ஆட்சிக்கு வர துடிப்பவர்கள் இந்த தவறை செய்கிறார்கள். கர்நாடகா மாநிலம் மகாதேவபுரத்தில் தெல்ல தெளிவாக 1,240,000 வாக்குகளை எப்படி திருடினார்கள் என்பதை பற்றி ஆய்வு செய்து அறிக்கையாக பத்திரிகையாளர் மத்தியில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து இந்த வாக்கு திருட்டை பற்றி வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? பிரதமர் அவர்கள் வாய் திறப்பாரா? என்ன நடந்தது என்று சொல்லுவாரா? வாக்கு திருட்டு நடந்ததா இல்லையா? இப்ப சில தினங்களுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டில் இருக்கும் வாக்காளர்கள் பெயர்களை மாற்றுவதும் 14 நொடியில் 36 வாக்காளர்களை அழிப்பதும் இந்த பாஸ்வேர்டு தேர்தல் ஆணையத்திற்கு தான் இருக்கிறது. இதை தனியாரிடம் கொடுத்து இந்த வேலையை செய்வது யார்? வெடியற் காலையில புதுடெல்லியில உட்கார்ந்து கொண்டு இதையெல்லாம் அழித்திருக்கிறார்கள். ஆதாரத்தோடு தலைவர் ராகுல் காந்தி சொல்லுகிறார். ஏன் இந்த தேசத்துடைய பிரதமர் ஒரு மிகப்பெரிய ஊழல், ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு வேலை நடந்திருக்கிறது, ஏன் இன்னும் அதை பேசுவதற்கு மறுக்கிறார்? உங்கள் மூலமாக பத்திரிகை வாயிலமாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் பிரதமர் அவர்கள் வாய் திறக்க வேண்டும். பிரதமர் அவர்கள் இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்ல வேண்டும். தேச மக்களிடம் உரையாற்ற வேண்டும். எதற்காக வாக்கு திருட்டு நடந்தது? இது என்ன கண்டுபிடித்திருக்கிறீர்கள்? இது உண்மையா என்பதை பற்றி நாட்டு மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்தணும். இப்ப தமிழ்நாட்டில் 1 கோடி கையெழுத்து வாங்க போறோம். 1 கோடி நிச்சயமா வாங்குறோம். ஆனால் 2 கோடி லட்சியமா வச்சிருக்கோம். 1 கோடி நிச்சயம், 2 கோடி லட்சியம் என்ற அடிப்படையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் மாவட்ட தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள். ஆகவே இந்த சேலம் கிழக்கு மாவட்டத்தில் இன்று கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி முன்னாள் தலைவர் காங்கிரஸ் முன்னாள் அழகிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் இதுக்கு முன்னாடி 60 ஆண்டு காலமாக சாரை புரிஞ்சுட்டு சட்டையை மட்டும்தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலே வந்து ஒரு காலங்களில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு குறைந்தது 60 தொகுதியில் போட்டிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நிலைப்பாட்டில் காங்கிரஸ் தலைவராக நீங்களும் இருக்கீங்களா? இல்லை உங்களோட நிலைப்பாடு? எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன நிலைப்பாடு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இந்த பாலிசி மேட்டர் எங்களது நேஷனல் பார்ட்டி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் இதை முடிவு செய்யும். பொதுவெளியில நாங்கள் இதெல்லாம் வந்து பேசுகிறோம். இது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்வது எங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அந்த வழிகாட்டுதல் வகையில் நாங்கள் பேசுவோம். இந்த விவகாரத்தில் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. இது போல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு வரும்பொழுது இந்த கூட்டணியில் பிளவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் ஆசைகள், விருப்பங்கள், தன்னுடைய பார்வை பேசுகிறாங்க. ஆனால் இந்த முடிவெடுக்கிறது எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தேசிய கட்சியில் ஆல் இந்தியா காங்கிரஸ் கட்சி. அதனால் எங்கள் தேசிய தலைவர்கள், எங்கள் பொதுச் செயலாளர் இருக்கார், கிரீஷோட இருக்கார், அவர் முடிவெடுப்பார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்கிட்ட வர செய்திகள் எல்லாம் நான் எல்லாருக்கும் தொகுத்து சொல்கிறேன். எல்லாம் பல தடவை இந்த வர செய்தியெல்லாம் சொல்கிறேன். இவங்க ஒரு பார்வை இருக்குது, எப்படி இவங்க பேசுகிறாங்க, எப்படி கேட்குறாங்க, விருப்பம் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் முடிவு யார் எடுக்கணும்? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, என்னுடைய பொறுப்பாளர் இவர்கள்லாம் முடிவு எடுத்து அறிவிப்பார். சரியா? ரைட். சார் இப்போ அமித்ஷாவை வந்து சந்திச்சு எடப்பாடி சொல்லிச்சாச்சு. அப்போ வந்து நான் புள்ளி கிளப்புறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு.
ஆக்சுவலா அதுக்கப்புறம் வந்து எங்க கட்சியில உள்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஆனா செங்கோட்டையன் தனியா போய் சந்திச்சுட்டு வராரு, இவரு தனியா சந்திச்சுட்டு வராரு. இந்த நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க? இது அவருடைய கட்சி விவகாரம். அது நாங்கள் தலையிடுவது கொண்டதில்லை. இருந்த போதிலும் நீங்கள் கேட்பதால், ஒரு கட்சி சுதந்திரமாக செயல்படுகிறது என்றால், அந்த கட்சியில கருத்து வேறுபாடு வந்தால் அதை பேசி தீர்த்து கொள்வது அந்த கட்சியுடைய தலைமையும். யார் கருத்து வேறுபாடு இருக்கிறார்களோ அவர்கள் நாட்டாமை பண்ணுவதற்கோ, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதற்கோ, நியாயத்தை தீர்த்து வைக்கிறேன் என்பதற்கோ எதற்காக டெல்லிக்கு செல்ல வேண்டும்? இதுதான் கேள்வி. அபய் சண்முகம் சாலையில் இருக்கிற அதிமுக அலுவலகம், புதுடெல்லியில் இருக்கிற அதிமுக அலுவலகம். அதிமுக அலுவலகம் எங்க இருக்கு? அபய் சண்முக சாலையில் இருக்கு. பிரச்சனை என்ன? அபய் சண்முக சாலையில் தீர்த்துக்கணும். டெல்லியில போய் தீர்த்து வச்சுக்கிறாங்க, டெல்லியில போய் முறையிடுறாங்கன்னா அப்ப பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? இந்த பிரச்சனை ஏற்படுத்துவது யார்? பாஜக. நாங்க தொடர்ந்து சொல்லிட்டோம், பாஜக எங்கெல்லாம் நுழைகிறார்களோ அந்த ஆமை நுழைந்த வீடாகத்தான் அந்த மாநிலம் மாறும். சார் வாக்கு திருட்டு பத்தி சொன்னீங்க. சொல்றீங்களா? இப்ப மகாராஷ்டிரால இதே மாதிரி நுழைஞ்சாங்க, அங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க பாஜக. இப்ப அதிமுக இங்க